ஹாய். ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பியை பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவனை பார்த்துட்டு. ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கானாமா. ஸோ நானும் அவனும் பக்கத்தில் இருக்கிற கல்லாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நாங்கள் போகலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரியான் இல்லை. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தம்பியை பார்க்க போகிறோம். பாய். ஹலோ கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம தம்பியை பார்த்தாச்சு. ரொம்ப மாதங்களுக்கு பிறகு அவன் புதுசாக ஸ்கூட்டி வாங்கியிருக்கான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவன் வாங்கின ஸ்கூட்டி. ஹாய் சொல்லிடுறான். சரி, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி. சரி, இன்றைக்கி எங்கேயாவது போகலான்னா அப்படின்னு கேட்டான். ஸோ அதனால தான் சரி, இங்கே நாங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு ஊட்டி வந்து கொஞ்சம் கிட்டையாக இருக்கும். அதனால தான் நாங்கள் கிட்டையாக ஊட்டிக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இன்னும் ஊட்டிக்கு வரல, அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கைஸ், நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா யானைகள் நடுமா இருக்கிற ஒரு ஏரியா தான். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே காடு தான். யானைகள் வர ஏரியா தான். நம்புறீங்கன்னா இங்கே பாருங்கள், எலிஃபண்ட் மூவ்மெண்ட் ஏரியா. ஸோ உங்களுக்கு இதாக காட்டும். யானைகள் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து நடமாறும் இந்த ஏரியாவில். அதனால் நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேணாம், சீக்கிரம் போயிடலாம். பாய். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தியான காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். மேட்டுப்பாளையம் குன்னூருக்கு இடப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த இடத்துலையும் ஜனங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, மக்களுங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே வாங்க, நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு தான் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஜனங்க அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு தான் இது. உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, குரங்கு அப்பப்போ வீட்டுக்குள்ளே புகுந்து கீழே நின்றுக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மழைலாம் இருக்குது. வெயில் டைம்லாம் நல்லாயிருக்கும். மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா காற்று சும்மா அடிக்கும் போது மழைலாம் உழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலேருந்து மண் சரிவு ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல. ஆனாலும் ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாரம்பரிய இதுக்காக அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வீடெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு. ஸோ நாங்களும் அப்படின்னா தான் போயிட்டுருக்குறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் நம்ம போகிற பயணம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் குன்னூருக்கு போகல. ரிட்டன் நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு ஐடியா. ஏன்னா கொஞ்சம் ஸ்கூட்டியில் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இங்கேருந்து ஊட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் வித்தியாசம். பட் நம்ம இப்போ போகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் ஊட்டிக்கு போகலான்னு ஒரு பிளானிங்கில் தான் வந்தோம். பட் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நாங்கள் எமர்ஜென்சியாக மறுபடியும் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்குது. வாங்க நான் காட்டுறேன். நம்ம வந்த பாதையை பாருங்கள். ஸோ மலையில் வந்து அப்படியே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பாதை.
போன பஸ்ஸில் அப்படியே போகுது பாருங்கள். பட் இது ஒன்றும் வியூ இல்லை, இன்னொரு வியூ இருக்கு வாங்க. கைஸ் நாங்கள் வந்த பாதையை பாருங்கள். ஸோ இந்த இதுதான் சூப்பர் வியூ. இது இன்னொன்று நாங்கள் வந்த பாதையை பாருங்கள். இந்த மலைக்குள்ளே தான் பாதைகள் ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி போகுது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு வண்டி? ஸோ அதுதான் ரோடு. ஸோ நாங்கள் இப்போ அந்த வழியாக தான் நாங்களும் கடந்து போனோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சூப்பரான சீனரிங்க. சூப்பரான சீனரி. நமக்கு இந்த மலை பகுதியில் வண்டியில் போகும்போது ஒரு ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ நிறைய பேர் நீங்கள் போயிருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் நீங்கள் பண்ணுங்கள்.